Hey guys, welcome back to my channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு சம்பா ரவா உப்புமா அதாவது கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் फ्रेंड्स. சோ வாங்க சேனலுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கறதுனா சோ ப்ளீஸ் subscribe பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணிட்டு bell ஐகானை ஒரு முறை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் பண்ற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இது குக்கரில் தான் செய்ய போகிறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக முடியணுன்றதுக்காக. இந்த உப்புமாக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நான் 6 ஸ்பூன் எண்ணெய் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் 4 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் உப்புமா போல தான் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதை ட்ரை சில்லி ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இன்னும் அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், காரமும் நமக்கு தகுந்தாற் போல் கிடைக்கும். இதுக்கு நம்ம ரொம்ப தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் எடுத்து தான் உப்புமா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 4 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சீக்கிரம் எனக்கு ஃப்ரை ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவும் நமக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஸ்மெல் இன்னும் வேணுன்றதுக்காக நான் புதினா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். நான் இந்த கிளாஸில் தான் நான் ரவை எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு எப்பயும் போல் 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணதுக்கப்புறமா நான் ரவையை ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கோதுமை ரவையை லைட்டாக வெறும் பேனில் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த உப்புமா நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வரணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே பண்ணிடாதீங்க. எப்படி ரவையை நார்மல் ஒரு ரவையை ஃப்ரை பண்ணி போடுறீங்களோ அதே மாதிரி இந்த கோதுமை ரவையும் நல்லா ஃப்ரை பண்ணி போடுங்க. நல்லா நான் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன், அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் குக்கர் லிட்டை மூடி ஒரு 2 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்துட்டேன்னா என்னோடய கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் மசாலா ஆட் பண்ணிலாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஏற்ற டிஷ். ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.